வெல்கம் டு த 5th வீடியோ ஆஃப் Alchemy series Physics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து இது. இந்த கொஸ்டினோட நார்மல் சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப ஆல்கெமிவே இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பண்ண போறோம்னா அசம்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். இந்த அசம்ஷன் மெத்தட் அப்படி என்னன்னா இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றான், ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் இருக்கு, ஒரு half of the plate ஓட டென்சிட்டி d1, இன்னொரு half plate டென்சிட்டி வந்து d2 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, இந்த லென்த் வந்து L அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, இப்போ என்ன கேட்கறான், சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் எப்படி, அதாவது இந்த டிஸ்டன்ஸ்ல சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறான். சரி, இப்போ இங்க d1 d2 டிஃப்ரெண்ட் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. கரெக்டா, d1க்கும் d2 ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கானா கொஸ்டின்ல? இல்ல. அப்ப நம்ம அசியூம் பண்ணிக்கலாம்ல, ஏன் d1 d2 கொடுக்கல. நான் என்ன அசியூம் பண்றேன், d1 is equal to d2 அசியூம் பண்றேன். நான் d1 is equal to d2 அசியூம் பண்றேன். இப்போ d1 d2 ஈக்குவல் அசியூம் பண்ணனா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வரணும், நடுவுல தானே வரணும். சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வரணும், d1 d2 அசியூம் பண்ணா ஒரே பிளேட் ஆயிரும்ல. ஒரே பிளேட்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க, நடுவுல தானே. சென்டர் ஆஃப் மாஸ் நடுவுல வரணுமா. இந்த டிஸ்டன்ஸ் எல்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு, இங்க. இது என்னது, L/2. ஓகே, சரி. அப்ப என்ன சொல்றேன்னா, if d1 is equal to d2, d1 is equal to d2, center of mass is at L/2. கரெக்டா. இப்போ என்ன பண்ணுங்க, d1 d2 ஈக்குவல் போட்டு பாருங்க. சரியா, இப்போ இந்த ஆப்ஷன் 1 எடுத்துக்கலாம். ஆப்ஷன் 1ல d1 d2 ஈக்குவல் போட்டா d1, இப்போ எக்ஸாம்பிளுக்கு d1 is equal to d2 is equal to d ன்னு வச்சுக்கலாம். சரியா, அப்ப 2d plus 3d upon d plus d என்னது 2d equals L into L/4. இது என்னது 5/2 into L/4, 5L/8 வருது. இது வராது. ஓகே, அதே மாதிரி ஆப்ஷன் 2 d plus 3d 4d upon 2d into L/4. ஓகே, இது வந்து dd கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். அப்போ L/2 வருது. இது L/2 வந்துருச்சு. கரெக்டா. ஓகே, ஆப்ஷன் 2 தான் ஆன்சர்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆப்ஷன் 3 போட்டு பார்ப்போம், ஏதாச்சும் மேட்ச் ஆகக்கூடாதுல்ல. ஆப்ஷன் 3d upon 2d into L/4. இது பார்த்தாலே தெரியுது வரலன்னு. என்னது, 3L/8 வருது இங்க. இதுவும் வரல. இந்த ஆப்ஷன் கேன்சல், இந்த ஆப்ஷன் கேன்சல். 4th ஆப்ஷன் பாருங்க, 3d upon 2d into L/4. இதுவும் அதே தான், 3d upon 2d into L/4 தான் வருது. இதுவும் 3L/8 தான் வரும். அப்போ இதுவும் வரல. இந்த ஆப்ஷன் கேன்சல். அப்போ ஆன்சர் ஆனது ஆப்ஷன் பி. புரியுதா, இங்க நான் அசியூம் பண்ணிட்டேன் d1 is equal to d2 அசியூம் பண்ணிட்டேன். அப்ப d1 is equal to d2 னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வரணும், L/2ல வரணும். L/2 இப்போ d1 is equal to d2 இந்த எல்லா ஆப்ஷன்லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ஆப்ஷன் B ல மட்டும் தான் சென்டர் ஆஃப் மாஸ் L/2 வருது. புரியுதா, இது வந்து அசம்ஷன் மெத்தட்.